ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கர் இஸ் இன்ஜுரி டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த உலகத்தில் ஒரு மூலையில் இயற்கை இன்னும் அன்போடு சுவாசிக்கும் ஒரு அழகான கிராமம். அதன் பெயர்தான் வசந்தபுரம். அந்த கிராமத்தில் அன்பையே மூச்சாக கொண்டு வாழும் ஒரு அம்மா, ஒரு அப்பா. அவர்களுக்கு கடவுள் தந்த ஒரு செல்ல மகன். அவன் உடலால் வளர்ந்தவன், ஆனால் மனதால் இன்னும் ஒரு தூய குழந்தை. அந்த குழந்தை மனதை உலகம் புரிந்து கொள்ளவில்லை. ஊர் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய அப்பாவின் காதில் உண்மையாக விழுந்துருச்சு. ஊர் மக்கள் பேச்சை கேட்ட ஒரு தந்தை தன் மகனை மதிக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனா அந்த பையனுக்கு தெரியாது வெறுப்பு என்னன்னு. அவனுக்கு தெரிஞ்சது அன்பு மட்டும்தான். இந்த சமூகம் புறக்கணித்த ஒரு குழந்தை மனதின் கதைதான் நீங்கள் இப்போது பார்க்க போகிறது. மா, என்ன மோனே? சட்டை எங்கம்மாச்சா? மேசையில இருக்கு பாரு மோனே. எந்த மேசையில? அடுக்களை கிட்ட பாரு, அந்த சின்ன மேசையில இருக்கு. ஆ, பா, பைசா போலங்க, பைசா ஒன்றும் இல்லை. நேற்று தருவேன்னு சொன்னீங்களா? உயிர் மா, ரூபா இருந்தா கொடுக்க வேண்டியதானே? பிள்ளைய எப்போ நொய் நொயின்னு திட்டிகிட்டே இருக்குதியா. சுமாரு பயலுக்கு இலக்காரம் வைக்க பூரா நீ தான். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு. பா. அப்ப பைசா இல்லையா? உயிர் எப்ப பார்த்தாலும் இந்த செல்ல நோண்டிட்டு இருக்க, வேற வேலையே இல்லையா? மழை வருது, இந்த வரவுகாரனுக்கு போன் பண்ணியா? தலையை தட்டாதீங்க, நான் போன் அடிச்சாச்சு, அவன் போன் எடுக்கல. வெளியில பாரு, இதெல்லாம் நான் தான் செய்யணும். ஓலையெல்லாம் கிடக்குது, மழை வருது, எல்லாம் என் வரமா. இதை எடுத்து போட முடியாது. நாளைக்கு ஒரு குடும்பத்துல வாழ போற பிள்ளை தானே நீ. எப்படிதான் வாழ போறியோ தெரியல. போற வீட்டுல என்ன இல்லையா குறை சொல்லுவாங்க. எடி போன் பண்ணியா நீ? நான் போன் அடிச்சுட்டு தான் இருக்கேன், வேணா பாருங்க. அவன் தான் போன் எடுக்கல, நான் என்ன பண்ணேன்? அந்த நேரத்திலேயே போன் அடிச்சு சொல்லி இருக்கணும். இப்ப என்ன செய்ய? அம்மா அம்மா, அந்த கிறுக்கு அந்தோணி வரான், அவனை கூப்பிடுங்க. ஆ சரி சரி, வரட்டு வரட்டு. பிள்ளை நில்லு, ரொம்ப இழைச்சிட்ட. அம்மா சாப்பாடு ஒன்றும் தாரது இல்லையா? தருவாங்க. அப்பாதான் ஏன் காலையில பைசா கேட்டேன்னா அப்பா பைசா கேட்டிருந்தனா எதுக்கு ரூபாய் கேட்டிருந்து?
ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அப்படியே சுத்தியதா இருக்கும். கடலை மிட்டாய் வாங்கிட்டீங்க. கடலை மிட்டாய் வாங்குகா? இவ்வளவு தூரம் வளர்ந்த பிறகு கடலை மிட்டாய் வாங்கி தின்னுதக்கா? வளர்ந்த பிள்ளைங்க கடலை மிட்டாய் வாங்கி தின்னா பின்ன கோவம் வராதாக்கம், வேலைக்கும் ஒழுங்கா போறது இது இல்ல. மாதிரிதான் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஒழுங்கா வேலைக்கு போனா திட்ட மாட்டாங்க. வேலை நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? வரவு கிரணம் பிள்ளை. வரவா? பிள்ளை, எனக்கு பிள்ளை போன் பண்ணி இருந்து வரல. கொஞ்சம் வா பிள்ளை, நான் சாப்பாடம் தாரேன். என்ன சாப்பாடு? மீன் எல்லாம் இருக்குது, மீன் பொரிச்சதெல்லாம் இருக்குது. நிறைய ஆமா, தருவீங்களா? தரலாம். சைக்கிள் இங்க வச்சா யாரும் எடுக்க மாட்டாங்களா? இல்ல, யாரும் எடுக்க மாட்டாவ. மக்களே, அண்ணா கொஞ்சம் வரவு இருக்கு, அதை விட்டு. சாப்பாடு இப்போதான் மீன் பிந்திதான் வந்து, இப்போதான் மீன் அடுப்புல வச்சு பொரிச்சிட்டு இருக்கேன். உனக்கு சாப்பாடு தரலாம். இதா? ஆமா, அதான் அம்படம் கீறி போட்டுரு. பைசா தரலாம். தரணும். தரலாம், சாப்பிட்ட பிறகு தரலாம். அம்மா, இவனுக்கு உண்மையா சோறு கொடுக்காம போறீங்க? இவன் ஒரு அண்டா சோறு தின்னுவான், அப்புறம் நமக்கு சோறு தேவையாது. சோறு ஒன்றும் கொடுக்கல, பிறகு கொஞ்சம் கஞ்சி ஏதாச்சும் கொடுக்கலாம். வேலையை பாரு, நீ உனக்கு சோழிய பாரு. அம்மா, அவனை சும்மா விடாண்டாய். பின்னாடி வெளியில ஃபுல்லா புல்லா எல்லா கிடக்கு, கொஞ்சம் கிளைக்க சொல்லுங்க. தான் இருக்குது, அல்லது இன்னும் ஒருக்கா தனியா இல்ல ஆள் பார்த்து விடணும். இன்னைக்கு வரவு இற வந்திருக்குல்ல, அதனால அந்த வேலையை சேர்த்து செய்ய சொல்லு. ஆமா, அவனை கூப்பிடுங்க. அப்படியா? சொல்லட்டா? மக்களே, இந்தா ஜூஸை குடிச்சுக்கிட்டு வேலையை பாரு. செம்பில் இல்லையா? சொம்புலையா? கலக்குனது கொஞ்சம் தான் இருந்து, அத குடி. குடிச்சியா? ஜூஸா குடிச்சிட்டு இந்த வாழை மூட்டில் இருக்க பிள்ளை எல்லாம் கொஞ்சம் பரண்டி போட்டுரும். இப்போவா? ஆமா பிள்ளை, இதுதான் களைச்சி போட்டுரும். மண்வெட்டி எங்க இருக்கு? என்ன தாரம் பிள்ளை மண்வெட்டி. ஆஸ்மி, அந்த மண்வெட்டியை எடுத்துட்டு வா. என்ன பிள்ளை, இதை களைச்சி போட்டுரும். வாழை மூடி எள்ளு வேலை களைச்சி வச்சா நல்லா இருக்குங்க. வேலை முடிஞ்சிச்சு. கஞ்சி தண்ணி குடி. அப்ப சாப்பாடு? சாப்பாடு இருந்தது தீர்ந்துட்டு. காசு? காசு இல்ல, அடுத்த வாரம் தரலாம். ஆமா, அடுத்த வாரம். தண்ணி குடிக்க இல்லையா?
கலெக்டர் வந்துட்டான். ப்பு. அக்கா என்னத்துக்கு இப்படி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வேணும் உனக்கு? என்னத்தை தான் கொண்டு வந்திருப்ப? தங்கமா வெள்ளியா? ஆ, வே. இந்தா. ஆமா, அவனும் அவனுக்கு வடையும். சீ. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, எப்ப பார்த்தாலும் பிள்ளை ஆசையா வடை வாங்கிட்டு வந்திருக்கான், அதை சாப்பிட்டுருக்க வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் அவனை கரிச்சு கொட்டிட்டே இருக்கியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏய், வாழ போற பிள்ளைய இடத்துல சும்மா எப்படிதான் போட்டு வாழ திட்டிட்டா? போறீங்க? வேலைக்கு போயிட்டு வர பிள்ளை இல்லையா? உமக்கு எப்பவும் உமக்கு மொவாதானே முக்கியம். அம்மா அக்காவை திட்டாதம்மா. விடு. அண்ணோனி இங்க வா விளையாடலாம். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, சோற்று அடிக்க சைடிஸும் இல்லை, சாவடிச்சு பார்ப்போமே. பா எதுக்குப்பா ஆடு மாதிரி தலையை ஆட்டிட்டு இருக்க? போல, உன் வேலையை பார்த்து. பா டா, இந்த மண்டோட வச்சுக்கோ. எதுக்குடா மண்டை ஓடு? இருக்குடா மண்டை ஓடு. நம்ம மண்டைக்கு தான் ஓடு. மாதிரிதான் இருக்கு, இன்னைக்கு உடஞ்சுதான் வர போறப்போ. பா வச்சுட்டு போப்பா. ஓய், போனால் போகட்டும் போடா டேய். உன் மண்டையில உள்ள நரமுடி கூட சேர்ந்து உன் வெள்ளை மண்டை ஓடும் தெரிய போகுது. கட்டி பறக்குது ஐயா தங்கராஜிய வண்டி. டன் 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 டன். ஐயோ, அந்த பையன் வரைச்சிலே சொன்னானே, இது போல ஆயிப்போச்சு. அவன் மூத்த முடிச்சோன்னு இப்படி ஆயிப்போச்சு. ஒடியாங்க ஒடியாங்க, யாரும் இல்லையா காப்பாத்தேக்கு? வாங்க வாங்க வந்து உட்காருங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்ன மாப்பிள்ள, காலைல என்னாச்சு? அதுவும் பண்ண இல்ல, பைக்ல போகும்போது லைட்டா அந்த ஸ்லிப் ஆயிட்டு, நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன தலையில காயம்? நானும் பைக்ல இருந்தா விழுந்தேன். நீங்க ஹெல்மெட் போட்டிருந்தே, அதனால உங்களுக்கு காலில் காயம். நான் ஹெல்மெட் போடல, அதனால எனக்கு தலையில காயம். வாங்க வாங்க வந்து உட்காருங்க. பிள்ளைய கூப்பிடுங்க. எல்லாரையும் காப்பியை விடுங்க. முதல்ல மாப்பிள்ளைய காப்பியை கொடு. பிள்ளைய பிடிச்சிருக்கு இல்லையடியே? பிள்ளை நல்லா தான் இருக்குது, நீள முடி, பிள்ளை அழகா இருக்குது, பார்வைக்கு கலரம் உண்டு. ஆனா நல்லா இருக்குது பிள்ளை. ஆனா பிள்ளை தான் என்ன செய்தோ என்னதோ தெரியல. பெண்ணை பிடிச்சிருக்கா? ஆமா பெண்ணு பிடிச்சிருக்குது. பெண்ணு என்ன படிச்சிருக்கு? எங்க அக்கா ஏபிசிடி எல்லாம் படிச்சிருக்கா. பெண்ணுக்கு என்ன பிடிப்பீங்க நீங்க? சைக்கிள் கொடுப்பேன். சைக்கிள் எல்லாம் வேண்டாம், கார் கொடுத்தா போதும். காரு போன வாரம் தானே என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு போனான். அவன் வாங்கிட்டு போறது இருக்கட்டும், நீங்க வாங்கி தாங்க.
அதுக்கு அடுத்த திருவிழா வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். திருவிழாவில் உள்ள கார் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். நாங்க கார் கேட்டுட்டு இருக்கோம், நீங்க சைக்கிள் கொடுப்பேன்னு சொன்னா. உங்க சகோதரிக்கு திருவிழா பையன் வந்து ஐடி கம்பெனிலேயே வேலை பார்க்கறான். எங்க அக்கா 4 நைட்டி தச்சு முடிச்சிருக்கா. 4 நைட்டியா? பையன் வந்து ஐடி கம்பெனிலேயே வேலை பார்க்கறான். ஐடினா என்ன மாப்ள? ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அது என்ன இன்ஃபர்மேஷன்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் இன்ஜினியரியா? கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அப்பா கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னா என்னப்பா? பையன் ஐடில வேலை பார்க்கான். பெண்ணு என்ன படிச்சிருக்கு? அதோட மிச்சமாயிலையா படிச்சிருக்கணும். தம்பி படிப்பறிவு இல்லையோ? ஆமா, அப்படிதான் போல வந்ததுல இருந்தே அவன் ஒரு மாதிரியா பேசிட்டே இருக்கான். ஆமா, பாத்தீங்களா எப்பமா நக்கல் பண்ணி பெரிய சோக்கு மேனா இருக்கான். பெண்ணு பிடிச்சல போல, நம்ம போவோம் வாங்க. என்னாச்சு? பெண்ணு என்ன ஒரு மரியாதை இல்லாம போகுது. அப்பா லட்டு தின்னுட்டு போப்பா. சரி வாங்க, நம்ம எல்லாம் வீட்டுல போய் பாத்துட்டு வந்து எல்லாம் சொல்லலாம். மாப்ள டீ குடிக்கலையா? இல்லையே, குடிச்சிட்டேனே. அப்ப காசு கொடு. காசு வேணுமா? ரொம்ப சோக்கு மேன். இப்படியே இருக்கிய சகோதரனுங்க வீட்டுல நம்ம பொண்ணு கேட்டுட்டோமே, வாங்க போவோம். அப்ப நான் இப்படி இருக்கட்டா? சரி வாங்க வாங்க. இனி இருக்காண்டா, கிளம்புவோம் வாங்க வாங்க. இதெல்லாம் நான் இருக்கட்டும். சீக்கிரம் வாங்க. கிளம்புங்க, நம்மளுக்கு என்ன அசிங்கப்படணும் தலையெழுத்தா? பள்ளியா இப்படி இருக்கு? சரி வாங்க வாங்க. இனி இருக்காண்டா, கிளம்புவோம் வாங்க வாங்க. வாங்க கிளம்புங்க. அக்கா நிறைய லட்டு இருக்கு, ஓடியா ஓடியா ஓடியா. என்ன அப்படி? அது யார் லட்டு இல்ல? ஏப்பம்ல என் லட்டையை தட்டையை தூக்கிட்டு போறான். ஏப்பம்ல ஏக்கோ, அந்த பொம்பளை என் லட்டை தூக்கிட்டு போகுது. ஏ மச்சசாரி, ஏ பச்சசாரி. காரு காரு பெரிய காரு. நானே 10 ரூபாய்க்கு ஒரே ஒரு காரு திருவிழால இருந்து வாங்கிட்டு, அது வேணுமா? என் மோளுக்கு வாழ்க்கையும் கிடைச்சிட்டு நீ சாப்பிட்டுட்டா இருக்கா? இன்னும் பார்த்து அடிச்சு ஒன்னு இப்ப 10 வேலை ஜாதி வரேன். என் மோளுக்கு வாழ்க்கை கெடுத்த இல்லாம நீ சாவல இருக்க ஓடி போய் இருக்க வேண்டாம். இந்த டைம் பார்த்து என் வேலையா வந்து வா இங்க வா, எங்க போனாலும் ஒண்ணு விட மாட்டேன். முன்ன இங்க வார எங்களை ஓடு. மோளுக்கு வாழ்க்கை கெடுத்து ஓடையா, இங்க வார பாருங்க, எங்க போனாலும் விட மாட்டேன். ஓடி வர. ஜெயாக்கா, இந்த அந்தோணி பையன் எதுக்கு இந்த மாதிரி கோயிலுகளெல்லாம் வந்து அட்டகாசம் பண்றான்? ஏன் இவனை கோயிலுக்குள்ள விடுறீங்க? இவனால எங்களுக்கு ஒழுங்கா பூசை கவனிக்க முடியல, நீங்க விளக்கி வைங்க.
என் பிள்ளை கோயிலுக்கு வந்தாலே இவ்வளவுக்கு பூசை கவனிச்ச முடியாது, இவ்வளவுகிட்ட பேசவும் முடியாது. என் பிள்ளை கோயிலுக்கு வந்தாலே கரிச்சு கொட்டி அழுவேன். இவங்க கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. வாங்க ஃபாதர்ட்ட பேசுவோம். ஃபாதர், இந்த அந்தோனிய சர்ச்சுக்குள்ள விட வேண்டான்னு சொல்லுங்க ஃபாதர். அவனால சர்ச்சுக்கு வர பிள்ளைங்களும் மாச கவனிக்க முடியாம ஆகுது. அவங்க அம்மா கிட்ட சொன்னா எங்களே திட்டுறாங்க. நீங்களாவது ஒண்ணு பேசுங்களேன். அவன் ஆளுதான் வளர்ந்துருக்கிறானே தவிர அவன் மனசு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி. அவனை நான் என்ன சொல்ல முடியும்? கடவுளே சொல்லியிருக்கிறாரு, நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் பாட்டுக்கு ஆலயத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கிறான். தான் அந்த பையனை வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அவன் அம்மா வேணா வரணும்னு சொல்லலாம். அத அவரு யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாரு. எல்லாருக்கும் தானே இருக்கிறாரு. சரி, ஒண்ணும் இல்ல, பாப்போம். சரக்கெல்லாம் நிறைய இருக்கு. யாரு ஸ்பான்சர் இன்னைக்கு? பைசா எங்க இருந்தா வருதுன்னு தெரியல. நீ பாட்டுக்கு செலவு பண்ணிட்டே இருக்க. எனக்கே அப்ப இருக்கான், நமக்கு கிடைச்சா போதும். ரெண்டு கப்பு தான் இருக்கு. கப் எடுத்துட்டு வரலையா? சரக்கு உங்களுக்கு கப்பு வாங்க தெரியாதா? கப்புங்க வாங்கி தரதே பெருசு இல்ல, கப் வரான். பிள்ளை எப்படி நான் ராவா அடிப்பனா? அடியா என்னடே நீ? சரி, வேற யாரும் குடிக்க மாட்டீங்களா? எடுத்து குடிங்க. வை என்ன பாத்துட்டா இருக்கீங்க? எடுத்து குடிங்க. ஆளு கொண்டு எனக்கு ஒன்றும் வேண்டாம். வாங்கி வந்த உனக்கே இல்லையா? எவனா வர போறான்? மொத்தம் தானே அவன். நீங்க அடி, நான் வர. எங்க போற? போய் போய் அந்தோணி வா வா, சும்மா வா. என்ன சொன்னாத வரியா? வரேங்க. நீங்க வரையில நாங்க வரணுமா? இவன் தான் இன்னைக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட். வந்தனைக்கு சொன்னாதான் இங்க வருவான் அவன். வா வா வா, ஓடி ஓடி அரட்டு இன்னைக்கு அவன். எங்கல போற நீ? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். சர்ச்சுக்கு எதுக்கு போன? கடவுளை கும்பிட. கடவுள் அங்க இருக்காரா உனக்கு? அங்க இருக்காரா? ஆமா. இங்க வா. இங்க கடவுள் உனக்கு நான் கேட்டு தரேன். வா. வரல. கடவுள் எங்க இருக்காரு சொல்லு. அந்த கோயில் உள்ள கைய நீட்டி. அது கடையில இல்ல. கடவுள் எங்க கேட்டு தரேன், நான் கேட்டு தரேன். வா. நீங்க வா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க வா. சும்மா அவன்கிட்ட போற? ஆமா, அவனுக்கு போ. நான் கேட்டு தரேன். அங்க போய் தவணப்பு காப்பி ஜூஸ். எனக்கு தெரியும் இது நல்ல ஜூஸ். அது ஐயாத்து ஜூஸ். நீ பாத்தியா? எங்க அப்பா குடிப்பார். ஆ? எங்க அப்பா குடிக்கும். சரி, குடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? வந்திருக்காரா? நாங்க தரோம். வேணாம், அம்மா அடிக்கும். சும்மா ஊசி நான விடு. ஆ, நீ அதை எடு, அதை எடு. நான் பாக்குறேன். நீ சும்மா என்ன சும்மா இது டேய் டேய், அதை குடிப்பியா? இத குடிப்பா, இது திம்பா. இதுவா? இது வேணாம், இது எங்களுக்கு. உனக்கு இதானே வேணும், உனக்கு இதானே வேணும். நான் பண்ணிட்டேன். இந்த அப்படியே ரைட்டா. சின்ன ஒரு இது அவனா லைட்டா ட்ரை பண்ணி சரி, நான் தாரேன், நீ சும்மா இரு. ஊருகா நான் கஞ்சி குடிப்பேன். அஞ்சியா? நான் சொல்லி தரேன் பெரிய கைதா, நான் தான் தருவேன். ஐயா கூட இவன் பெரிய இவன் ஐயா. டேய் டேய் லைட்டா அச்சியா இப்படி வைக்க பாப்போம். எப்படி இருக்கு ஐயா? என்னத்துல உனக்கு தெரியும்? எனக்கு பழக. அது கசக்குது. இத குடி, சரியாயிரும். அத வீடு இத கசக்குதா? இப்ப அத வீடு ஊத்துறீங்க பாத்தியா? அதுல வெள்ளை கலர்ல இருக்குது, வேற கலர்ல இருக்கு. அது பச்சை கலரு. அது கலர் அப்படி இருக்கு.
பண்ணி இங்க இல்ல, நீ குடி. கொசு கொசு கடிக்கு நீ குடி. வேண்டாம். நீ எங்களுக்கு வேண்டாமா? நீ மட்டும் குடிச்சா போதுமா? நான் குடிச்சிட்டு தருவேன். இது குடிச்சிட்டு நீ குடிச்சா நான் உனக்கு ஃபுல்லா தரேன். அது ஸ்மெல் வரும். நான் குடிக்கிட்டா? அவன் இப்படிதான் சொல்லுவான். உனக்கு என்ன தெரியும்? நீ வந்தல இருந்தே வறுமை பண்ற. இப்ப நான் கேட்டேன் பாரு. ஒழுங்கா குடி. ஒண்ணு செய்யாதே. ஒண்ணே ஒழுங்கா குடி பாப்போம். டேய் வாழைங்க எல்லாம் இவர பாத்துக்க வேண்டியது. வாழைங்க ஒண்ணுதான். டேய் வாயில குடி 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 குடி. இப்படி குடிக்கணும், புரிஞ்சா? இப்படிதான் அவ்வளவுதான். அப்படிதான் குடிக்கணும். நெஞ்செல்லாம் எரியுது. கையில ஒண்ணு கேளு. ஒண்ணு செய்ய அப்படிலாம் முடியாது. இதோட குடிக்க சொல்லவா? குடிப்பியா அப்போ? வேண்டாம். அவன் ஐயா நைக்கான். பாரு பாரு எடுத்து வந்துட்டான். சரி ஒண்ணு அடி நான் உனக்கு ஊத்தி தரேன். சரியா? சும்மா 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 சும்மா. முறுக்கா? முறுக்கு முறுக்கு அண்ணா நீ ஒண்ணு கூட குடி ப்ளீஸ். எங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு இந்த அப்படி அப்படி இது தின்னுட்ட வேறதா ஒண்ணுதான் இருக்கு. கொண்டு போ. அப்படியே போயிருப்பான். அவனை கூப்பிட்டு இப்ப முறுக்கும் போச்சு, சரக்கும் போச்சு. அது ஒரு கடி கடிச்சு இதை குடிச்சு பாரு. சரி நமக்கு தான் 2 இருக்குல்ல, விடு. என்ன துப்பிட்டு இருக்க? என்னத்த? அது கசக்குது. ஒழுங்கா குடி வை. கசக்குது. இதாங்க வை. கூட்டத்துக்கு சும்மா இருந்திருக்கான். ஏதாவது பண்ணுதா உனக்கு? ஏசோ எப்படி இருக்காரு? நல்லா தெரியுதாரா? சாத்தான் தான் கண்ணுக்கு தெரியுது. இவனை பார்த்தாவா? சாத்தான் கண்ணுக்கு தெரியுது. அவன் குடி வெட்டல. செட் ஆகாது. சரி சரி கிளம்பிடுவோம். ஒண்ணு பண்ணு, நீ இங்கே ஏறி நான் போய் இன்னொன்னு வாங்கிட்டு வரேன். 2 ஜூஸ் இருக்கலாம். உனக்கு தான் அது பிடிக்கல. பச்சை கலர் 2 இருக்கு. 2 இருக்கு. அது பச்சை பச்சை எனக்கு உனக்கு இல்ல. நான் வாங்கிட்டு வரேன் போ. அவனுக்கு அது 2 இருக்கா, பாட்டில் 1 இருக்கு. சும்மா இரு. இவன மாதிரி இன்னொரு ஆமா எல்லாரும் இருப்பாங்க. நீ அங்க அடங்கி இரு. 2 எண்ணெய் குடிச்சேக்கு இப்படி பண்ணிட்டு கிடக்கா. அவன் நீ ஊத்தி விட்டு பாரு. நானும் வந்து என் மேல ஊத்தி விட்டான் பாரு. அப்ப என் மேலதான் துப்பி விட்டா பாத்தல்ல. சரி சரி நீ பேச. நீ முட்டு கிளம்பு கிளம்பு. இல்ல இருக்க வேண்டாம். கிளம்புல. எங்க போறீங்க? இந்த இடம் ஏன் சுத்துது? சுத்துதா? இங்க பாரு, எல்லாரையும் சுத்தி பாரு. ஆமா 4-5 சுத்துறான். அதுல இந்த சாத்தானும் சுத்துறான். ஆமா அந்தோனே நாங்க இப்ப போயிட்டு இப்போ வரோம். சரியா? நீங்க ஏறி நாங்க போயிட்டு இன்னொன்னு வாங்கிட்டு வரோம். சரியா? இப்ப போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வரோம். சரியா? இப்ப சாத்தான் சீக்கிரம் வா. அந்தோனே இருந்தா என்ன அந்தோனே? சரியா? பிடிக்க வச்சதுக்கு அழுல வேற சுத்தி குத்தி கொடுத்து சுத்தி விட்டேதான் மிச்சம். எங்க போ? அது செருப்பு செருப்பு எங்க? யாரு தள்ளி தள்ளி விடுறா? யாரு? சைக்கிள் 2 சைக்கிள் இருக்கு. என் சைக்கிள் எதுல இது? ஐயோ சைக்கிள் ஏன் மேலே ஏறி ஓடுது? சாத்தான காணல. சைக்கிள் என்ன அடிக்குதே. ஆமா மணியும் 12ஆவது. கை காலெல்லாம் நடுங்குது. ஒரு பையன் ஒருத்தனையும் காணலே. இவனால நம்பனா இப்படிதான் இருக்கும். இப்ப வர நிறுத்து போனா எங்க போனானே தெரியலையே. மணியும் 12ஆகுது. கையெல்லாம் வர தொடங்கிட்டு
நம்ம சைக்கிள் என்ன இருக்கு, நம்ம குற்றம் என்ன கிடக்கும்? டேய் தேங்கோடி, டேய் டேய் நீ குடிச்சிட்டா கிடக்கா? டேய் என்ன ஏன் கோட்டையா குடிச்சா? ஏன் கோட்டையா குடிச்சா? டேய் இப்படி நாருது. அது நீ குளிக்காம இருந்தனால நாரு. யார் வேணா குடிக்க தந்து? தாத்தா தாத்தா. அது தாத்தானா? டேய் நீ இப்படி குடிச்சிட்டு இங்க வந்து கிடந்து ஏன்டா என் உயிரை வாங்க? நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? குடிச்சா டேய் எலும்பி வா, வீட்டுக்கு வா, உன்னை வீட்டுல வந்து வச்சுடு. வா வீட்டுக்கு. செருப்பு செருப்பு சைக்கிள் சைக்கிள் என் கல்யாணத்துக்கு ஸ்ரீதனமா கிடைச்ச சைக்கிள். பெரிய கலெக்டர் உனக்கு கார் தருவாங்க ஸ்ரீதனமா. உன்னை வளர்க்க ஒரு மாடையாவது வளர்த்திருக்கிறேன், பாலாவது பாலாகரப்ப நீ எங்களுக்கும் கஷ்டம். உன்னை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆகி போச்சேடா. ஏன்டா இப்படி? என்னடா செய்யா? வா வீட்டுல வா. என்னடா அந்தோணி? ஐயோ என்ன தள்ளியும் விட்டுட்டியா? என்ன கிளியும் தள்ளி விட்டுட்டியா? அப்பா குடிச்சிருக்க அப்பா, ஏன்பா விழுந்து விழுந்துட்டு வர? நான் எங்கடா குடிச்சேன்? நான் குடிச்ச வந்த எண்ணெய் நீ இப்படி ஆக்கிட்டியே. ஏய் என்ன சொல்றா? என்ன சொல்ற? தமிழ் தான் சொல்றேன். நீ என்ன நினைச்சிருக்கா? நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச? நான் உன்னை கொல்ல நினைச்சேன். அப்படியெல்லாம் நினைக்க கூடாது, தப்பு. அம்மா வரட்டு, அவளை வச்சிருக்கேன். நீ அம்மா எங்க வச்சிருக்க? நீ பக்கத்து வீட்டுல ஆண்டியோ வச்சிருக்க. என்னடா சொல்லியா நீ? மரியாதை இருந்துக்க. அப்படி என்றால் உன்னை கொன்னு போடுவேன். சொல்லு, கொலகாசுல உள்ள போவ. ஒன்னும் பேசாம சும்மா இருடா. சும்மா உன்னை கொன்னே போடுவேன். சும்மாரு பொண்ணா ஜெயிலுக்கு போவ. வாவோ வாவோ. எங்க போற? நீ எப்படி பண்றன்னே எனக்கு தெரியல, ரொம்ப மோசம். வா சாப்பிடு. இதை சாப்பிடு. பேக். ஆடும் நம்மளை மதிக்கல. மா பசிக்குதுமா. கஞ்சி 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 கஞ்சி. ஓஹோ கஞ்சி கஞ்சி. என்ன மோனே புது பழக்கம்? திடீர்னு குடிச்சிட்டு வந்திருக்க. நான் குடிக்கல, நான் அப்படி போயிட்டு இருந்தேனா, அப்போ அங்க 4 பேர் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. என் வாயில கஞ்சி கேக்குதா? ஐயோ என் பிள்ளை. மோனே மோனே எந்திரி, எலும்பு. ஏன் காலையில எழுப்பிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு போனோம் இல்லையா மோனே? எலும்பு. கல்யாண வீடா? ஆமா நிறைய சோறெல்லாம் கொடுப்பாங்களே. ஆமா சோறெல்லாம் ஐயா போடுவா. ஜாலி கிளம்பு மோனே. ஜாலி. அவனை கூட்டிட்டு போனா நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். இவனை கூட்டிட்டு போனா நானும் மூலம் வர மாட்டோம். நீ இவனை கூட்டிட்டு போயிட்டு வா. நீங்க 2 பேரும் போயிட்டு வரீங்க. என்ன கஷ்டம் இந்த ஆளை கொண்டு. நீ உனக்கு கவலைப்படாத மோனே. நான் அப்ப வரலம்மா. நான் உனக்கு 100 ரூபா தாரேன். நீ கடையில போய் பிரியாணி சாப்பிடுந்தா. பிரியாணியா? ஆமா பிரியாணி. என்ன நீ யாரையும் பார்க்கண்டா? என்ன நல்லா சாப்பிடு மக்களே, யாரையும் பார்க்கண்டாம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து. அம்மா நான் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவேன். சிக்கன் பிரியாணி சாப்பிடு என்னமோ நீ. நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துரும் என்னமோ நீ. நீ நல்லா சாப்பிட்டு தூங்கு என்ன.
என்னது இது? எப்ப பார்த்தாலும் இந்த போனை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா? பிள்ளையார் போல தின்னு தின்னு ரவுண்டு மாதிரி இருக்கிறதான் வேலையா உங்களுக்கு? வேற வேலை இல்லையா அந்த வீட்டுல? உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன பண்றது? வீட்டில் வேலை நிறைய கிடக்குது, வண்டியும் துடைக்கணும். என்ன செய்யது? பார்ப்போம். என்னத்த செய்ய? யாராவது மாட்டானோ? கவிதா, வீட்டில் வேலை செய்ய ஆள் வந்தாச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? லே அந்தோணி, இங்க வா. உடனே அங்க போகுது. மழை 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 மழை. இது என்னத்த தூக்கி வச்சுட்டு வரா? கொடை. ஆனா கொடை இங்க கொண்டா. கொடை கொஞ்சம் வேற இருக்கு, வந்து செய்து தந்துட்டு போ. எனக்கு வெளியில வேலை இருக்கு. நான் பைசா தரலன்னு சொல்லியே வா. பைசா தரல. நீங்க ஒன்றும் பைசா தர மாட்டீங்க. நீ தரலாம் வா, வேலை இருக்கு. வேண்டாம். சாப்பிட்டியா நீ? வா, சோறு போட்டியா வா. சாப்பாடா? ஆ, நிறைய வேலை இருக்கா? கொஞ்சம் போல வேலை செய்துட்டு சாப்பிட்டுட்டு போனோம். சரியா? சரி. சைக்கிள்? சைக்கிள் அந்த போஸ்டர் கிட்ட வை, அதில் தூக்கி போடு. உள்ள போய் வண்டியை தொடச்சி போடு. கேட்டியா? அடுத்த வீட்டை வரை தொடச்சி போட்டுட்டு தூத்து போட்டு போ. ஆ சரி. செருப்பு காலோட உள்ள வர நீ இப்ப எதுக்கு வந்த? செருப்பு காலோட வீட்டுக்குள்ளால பக்கெட்டா? மாட்டு தொழுவுல இருக்கு, போய் எடுத்துக்கப்போ. என்ன பண்ண போற நீ? துடைக்க போறேன். வழக்கமாறு வச்சா பண்ணியது? துணி கிடக்குது பாரு, துணி போய் எடுத்துட்டு வா மாட்டு தொழுல இருந்து. அது முதல்ல தந்திருக்கலாம்ல. அறிவு இல்லாதவனே, போ போய் எடு போ. அப்ப நான் வேலை ஒன்றும் செய்ய மாட்டேன். சோறு தரலாம் போ. வேலை கிடக்குது. சோறு மட்டும் தரல, உருளைக்கிழங்கு ஒன்று உரிச்சிருவேன். கவிதா, இங்க ஒரு 100 ரூபாய் இருந்து நீ எடுத்தியா? இங்க யாரு வந்தா? ஜெய், நீ 100 ரூபாய் எடுத்தியா? இல்ல, நான் எடுக்கல. நான் எடுக்கல. எத்திரி பைசா எங்க? நான் எடுக்கல. பாக்கெட்ட காட்டு. எடுக்கல. உன்கிட்ட தான் இருக்கு. வேற யாரும் எங்க வந்தா? நான் எடுக்கல. பைசா எங்கடா? காட்டு பாப்பா, சாப்பா காட்டு. பைசா எங்க? பையனை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்குதியா? பைசா 100 ரூபாய் காணல. 100 ரூபாய் அவன் அப்படி எடுக்க மாட்டானே. என்ன இருக்கு பைசா? இது எங்க இருந்து வந்த பைசா? பைசா 100 ரூபாய் பாருங்க. போல விளையாடுறீங்களா? விளையாடுறீங்களா? போல போ, வீட்டை விட்டு வெளியே போயிரு. என்னது கள்ளை? கள்ளா ஓடி கள்ளா. போ கள்ளா, வெளியே போ. இதுக்குதான் சொல்றது, வெளியில இருந்து யாரையும் வேலைக்கு கூப்பிட கூடாதுன்னு. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும்.
வெளியில இருந்து ஆளை கூட்டி இருந்து வேலை செய்தா இப்படிதான் இருக்கான். நீங்க தானே கூப்பிட்டீங்க, நானா கூப்பிட்டேன்? அதுக்கு நீ வேலை பாரு போ. சைக்கிள் அதில் வச்சுட்டு வா. இந்த பெஞ்செல்லாம் துடைக்கணும். இந்த பெஞ்செல்லாம் துடைச்சிட்டு அப்புறமா உள்ள பாத்திரம் இருக்கு, அதையும் கழுவணும். சரியா? பிரியாணி பாத்திரம் தாரேன். ஒருத்தன் வாரேன்னு சொன்னான், இன்னும் வரலையே. பெஞ்செல்லாம் நல்லா போட, பெஞ்ச தூக்கி காலைல போட்டுறாத. சரியா? கடையை பார்த்து இப்ப போறீங்க? வாரேன், நீ பாத்துக்க. வயித்த கலக்கிட்டோ. அண்ணா பிரியாணி கிடைக்கும். பிரியாணி 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 அந்த அண்ணனை போட்டோ காணல, கட்டமா போட்டு. ஐ பழம். பழம் 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 தம் தம் தம். அப்பா என்ன வெயிலு. அந்தோணி ஹோட்டல் தானே? போன் பண்ணி பேசிருந்துல? உட்காரு. பார்த்து படைக்கல கம்பி வேணுமா? தங்கச்சி கல்யாணம். யாரு? என் தங்கச்சிக்கா? என் தங்கச்சிக்கு. அது பிரியாணி ஆர்டர் சொல்லு. பிரியாணி 1000 பிரியாணி வேணும். 1000 பிரியாணியா? 1000 பிரியாணி வேணும். ஒரு பிரியாணி எவ்வளவு? ஒரு பிரியாணி 1000 ரூபா. 1000 ரூபாய்? அதெல்லாம் ரேட்டு கூட. அந்த கடை பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். போன் பண்ணி பேசிருந்துல? 1000 ரூபாய். நான் தாமல அந்தோணி. அது செட் ஆகாது. 1000 ரூபாய்க்கு நல்ல பிரியாணி. 1000 ரூபாய் வச்சா எப்படி? நீ வாங்கிட்டு போ. வேண்டாம். ஏய் பாலக்கு இருக்கா? எனக்கு உன் பிரியாணி வேண்டாம், நீயே வச்சு தின்னு போ. பைத்தியக்காரன் வந்துட்டான், பிரியாணி வாங்க. எப்பா என்ன மனம். மனுஷன் மானம் கட்டி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணா எல்லாம் முடிச்சிட்டேனே. சரி, நீ பழம் சாப்பிடுதா? பழம் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சரி ஒண்ணும் இல்ல. பிரியாணி பிரியாணி பிரியாணி. நல்ல வேலை அவன் போயிட்டான், இல்லைன்னா அவனுக்கு பங்கு கொடுத்துருக்கணும். அந்தோணி பிரியாணி தீந்து போச்சு. பிரியாணி இல்லையா? சரி இந்தா வடை இருக்கு, வடை சாப்பிடுண்ணா. நாளைக்கு தரேன். என்ன பிரியாணி தீந்து போச்சு, நாளைக்கு வா. நாளைக்கு கண்டிப்பா பிரியாணி தரேன். சரி நாளைக்கு வா. சரி நாளைக்கு வா.
மா நீ எப்போ இந்த நேரம் தானே மோனே சாப்பிடுவ, அதான் கொண்டு வந்தேன். அதுதான் தாயுள்ளம். நீ பசிக்குதுன்னு சொல்லுவா இல்லையா, அதான் சீக்கிரம் போட்டு கொண்டு வந்துட்டேன். இந்தம்மா ஒரே ஒரு பொரிச்ச மீன். அப்பா இவன் மேல பிரியாணி ஸ்மெல் எடுக்குதுப்பா. இவன் நல்லா பிரியாணி சாப்பிட்டு வந்து திரும்பவும் சாப்பிட்டுட்டு இருக்கான்ப்பா. என்ன பிரியாணி சாப்பிட்டு வந்து சோறு சாப்பிடுதியா? நீ கிட்ட கேட்டுக்கொண்டே சோறு கேக்குதா? சோறு எப்ப பார்த்தாலும் பிள்ளைய போட்டு என்னத்துக்கு திட்டிட்டே இருக்கீங்க? அவன்கிட்ட கேளு. அவன் சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டாதான் உமக்கு என்னவா? சும்மா எப்போ பிள்ளைய திட்டிகிட்டே இருக்கிறது. ஒரு கணக்கு வேண்டாமா? துணியை மாத்திட்டு நீ கீழே பிறந்த நாள் வீடு இருக்கு மோனே, சாப்பிட்டுட்டு வா. இவருக்கு சொன்னா ஒன்னும் புரியாது. சுத்த 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 அவளை பிடி 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 பிடி. டேய் அந்தோணி, சாப்பாடு போட்டாங்க, வா சாப்பிடலாம். டேய் சாப்பாடு போட்டாங்கடா டேய். ஐயோ என் பிள்ளைங்க காப்ப காணலையே, ஐயோ என் பிள்ளைங்க காப்ப காணலையே, என்ன செய்வனே தெரியலையே. கேடுங்க கேடுங்க, எங்க என்னது காணலையே? பார்த்தாச்சு, அங்கெல்லாம் பார்த்தாச்சு, பார்த்துடுங்க காண. அங்க ஒருத்தன் இருக்கான் பாத்துடுங்க, அவன் தான் எடுத்திருப்பானோ. பாருங்க பாப்போம், பாருங்க. நீதான் நகை எடுத்தது? நான் எடுக்கல. வா இங்க வெளியே வா. நான் எடுக்கல. வா வா இங்க வா. சட்டை கலத்து கலத்து சட்டையா? நான் எடுக்கல. இருக்கும்ல, நான் எடுக்கல.
சட்டை கலத்துல நீ பாருங்க, வா, எடுக்கல. வா, வெளியே போ. வயசு எடுத்து இருக்க வெளியே கொண்டு போ. நான் எடுக்கல. கொண்டு வா. அது 2 கொடுத்து அது எல்லாம் எடுக்கல. வாங்க. ஆடிங்க. 2 நான் எடுக்கல. சட்டை கலத்துல நீ சட்டை கலத்தி அவன் துணி எல்லாம் கலத்திங்க. இனி வந்து சட்டை கலத்துல நீ செக் பண்ணாம என்ன நான் உனக்கு? எடுக்கல. போடுங்க. பிடிக்கணும் போடுங்க, போடுங்க. அங்க கொண்டு போங்க. கொண்டு போங்க. அடிங்க 2. சவுட்டுங்க அந்தால. சவுட்டு. எந்திரி. வா. விட மாட்டோம் தூக்கிட்டு வாங்க. தூக்கி அங்க கொண்டு போ. துணி எல்லாம் கலத்தின எல்லாத்தையும் செக் நகை பண்ணி கிடைக்காம விடக்கூடாது வா வா வா. டேய். தூக்கு தூக்கு. அப்பா அந்தோனி அப்பா ஓடி வருங்க பாருங்க இந்த பிள்ளை அடிச்சு அரே அரே மோன அரே அடிச்சாத ஐயோ அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து 100 ரூபா கலாட்டிட்டு போய் எடுத்துட்டு யாரா காப்பி எங்க கிடைச்சா காபி எப்படி உன காப்பு எந்த பாவம் அறியாத பிள்ளைக்கு ஆச்சு கொண்டு போட்டீங்களே பாவிகளா அப்ப நீங்க போட்டீங்களே என்னாச்சுடா ஏய் என்னாச்சு ஆஸ்பத்திரி போமா ஐயோ வாமா ஆஸ்பத்திரி போமா ஐயோ மடியில படுத்துக்க மடியில படுத்துக்க ஐயோ ஐயோ மோனே என்னாச்சுடா ஹலோ என்னாச்சு ஐயோ டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் ஐயோ டாக்டர் கூப்பிடுங்க வண்டியை கொள்ளி வண்டியை விடா மோனே மோனே ஐயோ மோனே ஓடியா ஹலோ மோனே என்னாச்சுடா அம்மா அடிச்சு கொண்டு போட்டாங்க என்ன நடந்துச்சுங்க? வீட்டுல வந்து 100 ரூபா திருடிட்டு வந்தாரு கோயில்ல கூட்டத்துல இருந்து நகையை திருடிட்டு வந்திருக்காரு நகையை கண்டது எல்லாரும் உண்டு எல்லாரும் திருடிட்டு நம்ம வந்தாரு திருட்டு அடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தான் தெரியுமே, ஊர்ல நடந்துட்டு இருக்க தெரியுமே. அவனுக்கு ஒண்ணு வாயில்லாத பிராணின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நேரம் நீங்க கொஞ்சம் யோசிக்க, சின்ன பிள்ளைகளை போல எல்லாரும் கூட இருந்துட்டு ஆடிட்டு நடக்கிறவன் அவன் எடுத்தானே எடுக்கலையா ஒரு வார்த்தை யோசித்து தான் நீங்க அடிச்சீங்க. கொஞ்சம் ஒரு சில யோசிக்க கெப்பாசிட்டி அவங்களுக்கு. இது எந்த பாவம் என்னைக்கு எங்க போய் நிற்கும்? எதுக்கு எடுத்தாலும் யோசிக்காம ஏதாவது ஒன்று செய்து முடிச்சிடறா? என்ன நடந்தது கேட்டீங்க? நகை எங்கேயோ கிடந்திருக்கு, அவன் எடுத்து வந்திருக்கான். அப்பா ஒரு வயலுக்கு வாழ்க்கை போச்சு. கொஞ்சம் அம்மா கொஞ்சம் பாருங்க, இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம ஊர்ல இருந்து நடக்கூடாது. இதுக்கு பாவம் எங்க போய் நிற்கும் நமக்கு?
நமக்கு நம்ம குடும்பத்தோட பிள்ளைகளுக்கு தானே வரும்போது கொஞ்சம் யோசிக்க கூடாதா? எவனோ சொல்றத வச்சுட்டு யாரும் கேட்காதுங்க. அதை வச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அந்தோனி, டேய் அந்தோனி, முடிச்சு பாருடா. டேய் முடிச்சு பாருடா. என்னடா ஆச்சு? டேய் இப்படி பண்ணிட்டீங்களாடா? ஒப்பாவி ஒரு பிள்ளைய ஐயோ மொரே. இந்த உலகம் சொல்கிறது தவறு செய்தவர்களுக்கு தண்டனை நிச்சயம் என்று. ஆனால் இந்த சமூகத்தில் தவறு செய்யாமலேயே சிலர் குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள். ஒரு நாள் சிலுவையில் தொங்கிய ஒரு மனிதனும் அப்படித்தான். தவறு இல்லை, குற்றம் இல்லை, ஆனா தீர்ப்பு மட்டும் கொடுக்கப்பட்டது. காலம் கடந்த பிறகு அவர் குற்றவாளி அல்ல, அதுவே உண்மை என்று உலகம் உணர்ந்தது. ஆனால் அந்த உண்மை சிலுவையிலிருந்து அவரை இறக்க முடியவில்லை. இந்த உலகம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி தேவைப்பட்டவரை பயன்படுத்தும். கண்ணீர் துடைக்க, வலி துடைக்க, பிறகு அமைதியாக வீசி எறியும். ஆனால் டிஷ்யூ பேப்பர் குப்பையில் போனாலும் அது துடைத்தது கண்ணீரும் வலியும் உண்மையும். அது ஒருபோதும் வீண் போகாது.